Hi friends, today's special white Kari mee. Kari mee சொல்லுவாங்க, சில பேர் கறி லக்ஸான்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? பொதுவாகவே நம்மளோட கறி மீ வந்து ரெட் கலராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒயிட் கலர் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு எல்லோ மீ பேக்கெட் எடுத்தீங்க, கச்சாங் பஞ்சாங், லாங் பீன்ஸ் அது ஒரு போல் எடுத்தீங்க, தௌகி ஒரு போல், காஞ்ச ஊடா 2 டேபிள் ஸ்பூன் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அப்போ தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 2 தஹு எடுத்துருக்கேன், இது கோரிங் பண்ணுறதுக்கு பொரிக்கிறதுக்கு. மற்ற பொருட்கள்: வெங்காயம் 1, கரி லீஃப் 1, லெங்குவாஸ் 2 இன்ச்சு சைஸு, ஜிஞ்சர் 2 இன்ச்சு சைஸு, கார்லிக் ஒரு 4 பூண்டு எடுத்தீங்க, செராய் 2, சில்லி பாடி ஒரு 3-4 எடுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச ஊடம். இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக சிறு சிறுசாக கட் பண்ணிச்சிங்க. மசாலாத்தூள் 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மீட் கறி பவுடர், அதாவது இறைச்சி கறி மசாலாத்தூள் எடுத்துச்சிக்கலாம். தேங்காய் பால் ஒரு சின்ன கொத்தா 200 ml எடுத்திங்க. இறைச்சி போன்லெஸ் சிக்கனோ நான் போன் சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களோட விஷ், நீங்கள் கோழி இறைச்சி வந்து எந்த மாதிரியாவது எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எலும்பு கோழியும் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் போன்லெஸ் சிக்கனும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் போடுவோம். அந்த வெந்நீரில் வந்து நான் பயிற்றங்காய் போட்டு அவிச்சு எடுக்கிறேன். அது ஒரு மாதிரி நேரம் ஆஃப் குக் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ நேரம் வந்து மங்கின நேரமாக வருது பாருங்களேன். ஸோ நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ரொம்ப வேக வைக்காமல் ஆஃப் குக்கில் எடுத்து வச்சுருவோம். அடுத்தது நம்ம தௌகி வேக வைக்க போகிறோம். தௌகி இதே போல் தான் ஒரு போல் தௌகி எடுத்து போட்டுட்டு சும்மா போட்ட உடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ரொம்ப நேரம் வேக வைக்காமல் போட்ட உடனே டக்குன்னு எடுத்து போல் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம மஞ்சள் மீ எடுத்து அதில் போட்டு சுடுதண்ணில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் சுடுதண்ணில் போட்டு எடுக்கிறப்ப அதில் உள்ள கெமிக்கல் ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் இருக்கும்ல, வெளியே வந்துடும். ஸோ கிண்டி விடுவோம், இந்த மாதிரி கிளறி விடுவோம். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணி வந்து ஹாட் வாட்டர் வந்து நல்ல நேரம் ஒரு மாதிரி மஞ்சள் கலராக எண்ணெயாக இருக்கும். அப்படின்னாக்கா அந்த நூடுல்ஸில் உள்ள அந்த எண்ணெய் பசெல்லாம் வெளியே எழுந்துடும். ஸோ நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிடணும். இப்போ ஒரு அளவாக பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்கே கலரு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து தண்ணி வச்சுருவோம். அது டேப் வாட்டரில் கழுவணும் வக்கல் வச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைக்க போகிறோம். நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் இது: வெங்காயம் 1, இஞ்சி, லெங்குவாஸ், சில்லி பாடி, பூண்டு, செராய் வந்து நம்ம சிறுசுனா கட் பண்ணி போட்டுக்குவோம். அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும் அரைப்படுறதுக்கு. இதோடு சேர்த்து காஞ்ச ஊடா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம் கறி குக் பண்ணுறதுக்கு. ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, பூவு, கிராம்பு இது 3 போட்டுக்கலாம்.
இது வந்து நல்லா வடித்த பிற்பாடு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு இந்த பொருட்களை போடணும். பட்டை நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செராய் போட்டுக்கலாம். அரைச்ச பொருட்களை போட்டுக்குவோம். நம்ம பிளெண்ட் பண்ணிச்சதை போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். அது பாயில் வந்துட்டுருக்கு, பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சு அந்த 3 மசாலாவையும் இப்போ ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கொதிக்குது, கிண்டி விட்டுடும். கறி லீஃப் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மசாலாவில் உள்ள அந்த ஸ்மெல்லாம் வெளியாயிரும். மசாலா ஓரளவு வந்த பிற்பாடு நம்ம கோழி இறைச்சியை ஆட் பண்ணிக்குவோம். நான் கோழி எலும்பு போட்டிருக்கேன். போனில் உள்ள சிக்கனும் போன்லெஸ் சிக்கனும் போட்டிருக்கேன், இறைச்சி மட்டும். ஸோ அது நல்லா வேக விடணும். அந்த மசாலாலே நல்லா வேக விடணும். கொஞ்ச நேரம் அந்த மசாலாவில் ஓரளவு வெந்த பிற்பாடு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. சிக்கன் ஸ்டாக் போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டாக் ஒன்று இல்லைனாக்கா அப்படி உங்கள்கிட்ட சிக்கன் பவுடர் இருந்துச்சுனாக்கா ஸோ அது கூட போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த பிற்பாடு சிக்கன் வந்த பிற்பாடு நம்ம கோகோனட் மில்க் ஊற்றுறோம். ஸோ நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து எண்ணெய் வந்து வெளியாகணும். இந்த மாதிரி மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா கட்டியா, ஸோ ஒரு மாதிரி வரணும். இதுதான் வந்து ஒயிட் கரி மீ. பொதுவாகவே நம்ம பிரிங்க்லாம் போனாக்கா அங்கே ஒயிட் கரி மீ இருக்கும், சம்பல் கொடுப்பாங்க. அதை நீங்கள் போட்டிங்கனாக்கா அந்த ஒயிட் வந்து ரெட் கலராக மாறிடும். ஒயிட்னா பொதுவாகவே உரப்பு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் கரி மீ ரெடி. ஸோ இதில் இந்த சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். தவு வந்து நான் பொரிச்சு போட்டிருக்கேன். கச்சாங் பஞ்சாங், தவுஹு பொரிச்ச தவு, ஸோ இதெல்லாம் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் கரி மீ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Love you all. Take care. Happy cooking. Bye. Drop it.